அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கடந்த காணொளியில் ஸ்வர அக்ஷராணி பாடத்தினை பார்த்தோம். ஸ்வர அக்ஷராணி 16 சப்தங்களையும் அதை எப்படி எழுதுறது, எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம். நீங்கள்லாம் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு நம்புறேன். அடுத்ததாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடம் வியஞ்சன் அக்ஷராணி. வியஞ்சன் அக்ஷராணின்னா மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களாகும். இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் நம்ம சம்ஸ்கிருதத்துல 34 எண்ணிக்கைகள் கொண்டது. ஸ்வராட்சரம் 16, வியஞ்சனாட்சரம் 34. இந்த வியஞ்சனாட்சராணியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இத பத்தி எழுத்துக்களை முதல்ல அந்த சப்தங்களையும் எழுத்துக்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் இதை பத்தி சொல்லணும். இதற்கு முன்பாக நாம் ஸ்வர அக்ஷராணி பாடத்தை பார்த்தோம். ஸ்வர அக்ஷராணியை பொறுத்த வரைக்கும் தனித்த ஒலியை கொண்டது, தனித்த ஒலியை கொண்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த வியஞ்சன அக்ஷராணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வியஞ்சன அக்ஷராணி ஆ என்ற சப்தத்தின், அதாவது ஸ்வர அக்ஷரத்துல வர்ற முதல் எழுத்து ஆ, அந்த ஆ என்ற சப்தத்தின் கூட்டாக வருவது. நம்ம இந்த வியஞ்சனாட்சரம் 34 சப்தங்களையும் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு சப்தமும் ஆ என்ற அந்த ஒலியின் கூட்டோடு தான் இந்த 34 சப்தமும் வருகிறது. வியஞ்சனாட்சரம்னா என்ன? நம்ம தமிழ்ல க, ங, ச, ஞ, ட, இந்த வரிசை தான் இங்க வியஞ்சனாட்சரம்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த க, ச, ட, த, ப, இந்த 5 சப்தங்களும் சிங்கிள் சவுண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சப்தம் தான் அதுல வருது. ஆனால் சம்ஸ்கிருதத்துல இந்த க, ச, ட, த, ப ஆகிய 5 சப்தங்களிலும் முறையே 4 சப்தங்கள் வருகின்றன. அது என்ன 4 சப்தங்கள்? ஒவ்வொரு சப்தத்திலும் 4 வேரியன்ட். கன க க க க, சன ச ட ஜ ஜ, சன ட ட ட ட, சன ட ட ட ட, பன ப ப ப ப. இது மட்டுமல்லாது இந்த ஒவ்வொரு வரிசையிலும் 4 சப்தங்களுடன் கூடவே ஒரு நாசிக ஒலி. நாசிக ஒலின்னா என்ன? அதாவது நம்ம மூக்கின் பயன்பாட்டோடு கொஞ்சம் அடைச்சாப்புல சொல்ற மாதிரி அந்த பயன்பாட்டோடு உச்சரிக்கக்கூடிய ஒரு சப்தம் இதன் கூட வருது. ஆக மொத்தம் ஒவ்வொரு வரிசையிலையும் 5 சப்தங்கள்.
ஸோ ஒவ்வொரு வரிசைக்கும் 5 சப்தம், மொத்தம் 25 சப்தம் இந்த கேச்சா டாத்தாப்பா ஆகிய வரிசைகள்ல. ஸோ மிச்சம் 9 சப்தம் ஏக சப்தம்னு சொல்றோம். ஏக சப்தம்னா சிங்கிள் சவுண்டு. ஏன்னா இந்த கேச்சா டாத்தாப்பால வந்து 4 சப்தங்கள்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி 4 சப்தங்கள் கிடையாதுங்கிறதுனால ஏக சப்தம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்ப இந்த 34 சப்தங்களும் அதற்குண்டான எழுத்து வடிவங்களையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா அனைத்தையுமே வந்து ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் எழுதிடுறேன். முதல்ல க வரிசை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒரு ஸ்பெல்லிங் எழுதி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ க வரிசையில 4 சப்தங்கள். முதல்ல க, அடுத்து கேஹெச்ஏன்னு போட்டுக்கலாம். க, அடுத்து ஒரு பேஸ் சவுண்டு க, ஜிஏ க. 4வது ஜிஹெச்ஏ க, ங. முதல்ல எழுத்துக்களை பார்ப்போம், அப்புறம் எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல க என்ற எழுத்து வந்து தமிழ்ல எப்படியோ அதே மாதிரி தான். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த இடத்துல ஒரு டபுள் மாதிரி வரும். முடியும் பொழுது இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு முடிக்கணும். க. அடுத்து 2வது சப்தம் க. அது வந்து ஸ்வராட்சரத்துல நெடில் ஓ பார்த்தோம். அதே மாதிரி ஆரம்பிச்சு இந்த படுக்கை வசக்கோட கொஞ்சம் இப்படி லென்த்தியா கொண்டு வந்துட்டு ஒரு செங்குத்து கோடு போட்டு முடிக்கணும். 3வது க. ஒரு யூ மாதிரி போட்டுக்கணும். ஆங்கில எழுத்து வடிவம் ஒரு யூ மாதிரி போட்டுக்கணும். ஸோ அதற்கு பிறகு அப்படியே அதை மறுபடியும் யூவை தலைகீழ போட்ட மாதிரி இப்படி வளைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல வளைச்சு இப்படி ஒரு படுக்கை வச கோடு மாதிரி போட்டு முடிக்கணும். இது க. 4வது க. தமிழ்ல வா போடுறோம். வா போட்டாச்சு. இப்ப அடுத்து அதோட சேர்ந்து ஒரு படுக்கை வச கோடு, மறுபடியும் ஒரு செங்குத்து கோடு. இது க. இப்ப நாசிக ஒளி ந. இது வந்து எப்படி எழுதணும்னா குறில் ஈ எழுதும் பொழுது நம்ம சொன்னோம், குறில் ஈயோட படுக்கை வசக்கோடு நீளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த ஞ வந்து படுக்கை வசக்கோடு சிறியதாக இருக்க வேண்டும். கீழே ஒரு அடையாள குறியீடு மாதிரி வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். க க க க ஞ. இப்ப சப்தங்களை இன்னும் தெளிவா நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல க தமிழ்ல வர்ற மாதிரிதான் க. 2வது அதுல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி க. 3வது வந்து ஒரு பேஸ் சவுண்டு க. 4வது இந்த பேஸ் சவுண்டு 3வது சவுண்டுல ஒரு காற்று ஒலியோட நாபி கமலத்திலிருந்து ஒரு காற்றோட சேர்ந்து வரும் சப்தம் அந்த க உச்சரிக்கும் பொழுது வரணும். 5வது நாசிக ஒலி. இந்த வரிசையில 4 சப்தங்கள் பார்த்தாச்சு க வர்க்கத்துல. ஸோ 5வது நாசிக ஒலி ஞ. ஸோ க க க க ஞ. அடுத்து க வரிசை. க வரிசையில சிஹெச்ஏ போட்டுக்கலாம் க. அடுத்து 2வது சாவுக்கும் சிஹெச்ஏ தான் போட்டாகணும். ஆனா ஒலியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதை உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு குறியீடு போட்டுக்கிறேன். 2வது ச. 3வது ஜ, ஜேஏ ஜ. 4வது ஜேஹெச்ஏ ஜ. 5வது நாசிக ஒலி ஞ, என் ஜி ஒய்ஏ ஞ. இப்ப இதோட எழுத்து வடிவங்களை பார்ப்போம்.
ச வந்து தமிழ்ல என்ன உச்சரிப்போ அந்த உச்சரிப்புக்கு உண்டான ச. எழுத்து வடிவம் வந்து நம்ம தமிழ்ல டீன்னு எழுதுறோம் இல்லையா, அந்த டீயோட மிரர் லுக். ஃபார் எக்ஸாம்பிள் டீ இப்படி எழுதுறோம், இது அப்படி கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியும், அதுதான் இந்த ச. அடுத்து இரண்டாவது ச கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இந்த ச எப்படி எழுதணும்னா இதே மாதிரி தான், பட் இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பதிலா ஆங்கில எழுத்து யூ அதை அப்படி கமுத்து போட்டா எப்படி வரும், அது மாதிரி இரண்டாவது ச. மூன்றாவது ஜ நம்ம நன்னா தெரிஞ்ச எழுத்து தான் இது, தமிழ்ல இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இது கிரந்தத்துல வர்றது ஜ. மூன்றாவது ஜ தமிழ்ல நம்ம பயன்படுத்திட்டு வரோம், இது ஜ. நான்காவது ஜ. இந்த ஜ வந்து எப்படி எழுதணும்னா துணைக்கால் போடுவோம் இல்லையா, அந்த துணைக்கால் மாதிரி இப்படி போட்டுக்கணும். இந்த வெர்டிக்கல் லைனை அப்படியே வளைச்சு உள்ள கொண்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஆங்கில எழுத்து யூ மாதிரி போட்டுக்கணும். மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். வளைச்சு ஆங்கில எழுத்து யூ மாதிரி போட்டுக்கணும். அடுத்து ஞாயிறு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஞா இருக்கு இல்லையா, அந்த ஞா. இந்த ஞா எப்படி எழுதணும்னா தமிழ்ல இந்த கூ எழுதுறோம் இல்லையா, கூ. இந்த கூவுக்கு வந்து ஒரு கொம்பு பின்னாடி ஒரு கொம்பு முளைச்சா அப்படி, அது மாதிரி எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னா முதல்ல அந்த கொம்பை போட்டுக்கணும், போட்டுட்டு கையை எடுக்காம மறுபடியும் மேல கொண்டு வந்து பூ போட்டுறணும். உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை எழுதி காமிக்கிறேன். இதுதான் சாவரிசை. இந்த சாவரிசையை உங்களுக்கு நான் மறுபடியும் உச்சரிச்சு காமிக்கிறேன். தமிழ்ல வர அதே ச தான் ச. இரண்டாவது ச வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும் ச. மூன்றாவது ஜ நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானதுதான், பேஸ் சவுண்டு ஜ. நான்காவது சப்தம் ஏற்கனவே நம்ம சாவரிசையில எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான், நாபி கமலத்திலேருந்து ஒரு காற்றின் ஒலியோடு சேர்ந்து வரணும் ஜ. ஐந்தாவது நாசிக ஒலி ஞ. சோ இதற்கு முந்தைய வரிசையில க க க க ஞ பார்த்தோம். இந்த ஞாவையும் இந்த ஞாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஞ வந்து நம்ம ஆன்னு சொல்றத ஒரு மேல் அன்னத்துல நாக்கை இடிச்சுண்டு மூக்கால ஒரு அழுத்தம், மூக்குல ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த சுவாசத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து சொன்னேன்னா அந்த சவுண்டு அப்படின்னு. இது வந்து அந்த ஞாவே யாவோட சேர்ந்து முடிக்கணும், அது ஞ, இது ஞ. நிறைய பேர் வந்து இந்த ரெண்டையும் தப்பு தப்பா சொல்றா, அதை கொஞ்சம் நன்னா திருத்திக்கிட்டு சொல்லணும். ஞ வேற ஞ வேற. ஸோ ச ட ஜ ஜ ஞ. இதற்கு அடுத்து வருவது டா வரிசை. டிஏ டா. அடுத்ததுக்கும் டிஏன்னு தான் எழுதி ஆகணும், டாக்கு அடுத்த டாக்கும். ஸோ அதனால ஒரு அடையாள குறியீடு, ஏன்னா இந்த சப்தத்துக்கு ஒரு மாறுதல் இருக்கு அப்படிங்கிறதுனால. மூன்றாவது டிஏ ட பேஸ் சவுண்டு. நான்காவது ஸோ இதுவும் சப்தம் வேறுபாடு இருக்கிறதுனால மேல ஒரு அடையாள குறியீடு போட்டுறேன். ட ட ட ட ந. இப்ப எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ட தமிழில் இருக்கும் அதே ட தான், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் வரும். அடுத்து இரண்டாவது ட ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும், அவ்வளவுதான் இரண்டாவது ட. மூன்றாவது ட வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கும் பார்க்க, அவ்வளவுதான்.
நான்காவது ட வந்து இந்த மூன்றாவது ட எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஆனா பின்னாடி கூடுதலா இங்கேயும் ஒரு சர்க்கிள் வரும். அடுத்து நா, தமிழ்ல வர்ற அதே டன்னகரம் தான். 3 சுழி நா, டன்னகரம்னு சொல்றது. ட வரிசை ட, க, ட, ட, ந. ஏற்கனவே நம்ம அதே லாஜிக் தான். ஏற்கனவே நம்ம 2 வரிசையில எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் தமிழ் ட, அதே மாதிரி உச்சரிப்பு. இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், ட அப்படின்னு அழுத்தி சொல்லணும். மூன்றாவது பேஸ் சவுண்ட் ட. நான்காவது அதுல ஒரு நாபியிலேருந்து ஒரு காற்றின் ஒலியோடு சேர்ந்து ட. இது ந, வணக்கம் அப்படின்னு சொல்றோம். ந ட வரிசை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் த வரிசை. THA த, again THA த. ஸோ சப்தத்துல மாற்றம் இருக்குங்கிறதுனால ஒரு அடையாளத்துக்கு ஒரு குறி போட்டுக்கிறேன். த. மூன்றாவது த, DHA த, பேஸ் சவுண்ட். நான்காவது DHA தான் போட்டுக்கணும். மேல ஒரு அடையாள குறி. இது சப்த மாறுபாடு இருக்குங்கிறனால மேல ஒரு அடையாள குறி போட்டுக்கிறோம். அடுத்ததாக நாசிக ஒலி ந. இப்ப எழுத்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல த, தமிழில் வரும் அதே எழுத்து தான் த. இரண்டாவது த, ஒரு யூ மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டு ஒரு ஆர்க் மாதிரி இப்படி இப்படி போட்டு இந்த இடத்துல சுழிச்சிடணும். மூன்றாவது த, குறில் ஊ எழுதும்போது சொன்னோம், குறில் ஊவோட படுக்கை ஓசைக்கோடு நீளமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த எழுத்து தான் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு எழுத்து. இதோட படுக்கை வசக்கோடு சிறியதாக இருக்கணும். கீழே ஒரு சின்ன கோடு. எப்படி நம்ம ஞா என்ற சப்தத்துல ஒரு ஒரு கோடு போட்டோம், டால ஒரு கோடு போட்டோம், அதே மாதிரி ஒரு சின்ன அடையாள கோடு இதுல போட்டுக்கிறோம். அடுத்து நான்காவது த. இரண்டாவது தாமர் தான். இரண்டாவது தாமர் தான் ஒரு யூ போட்டு சுழிக்காம ஒரு ஆர்க் அப்படி போட்டணும். இந்த தாமர் தான் இங்கேயும் வருது. அடுத்ததாக நாசிக ஒலி. இது தன்னகரம். நம்ம தமிழ்ல வர நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான என்ன? த, 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 ந. தமிழ்ல வர த தான். அடுத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து த. மூன்றாவது பேஸ் சவுண்ட் த. நான்காவது த. அடுத்து ந. பெரும்பாலும் நிறைய எழுத்துக்கள் தமிழில் இருக்கும் எழுத்துக்களை தான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. ப வரிசை பார்த்தாச்சு. இப்ப ப வரிசை. ப வரிசை PA ப, PHA ப, BA ப, BHA ப, ம. முதல் பா நம்ம தமிழ்ல வ எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி. ஆனா இந்த படுக்கை வசப்போடு நீளமாக இருக்க வேண்டும். தமிழ் வா மாதிரி தான், ஆனா படுக்கை வசப்போடு நீளமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ப, முதல் ப மாதிரி தான் எழுதுறோம். எப்படி ச வரிசையில இரண்டாவது ச பின்னாடி வெர்டிக்கல் லைனுக்கு பதிலாக ஒரு யூவை கவுத்து போட்ட மாதிரி எழுதினோமோ அதே மாதிரி முடிக்கிறோம் இங்கேயும். இரண்டாவது சாலை எப்படி போட்டோமோ அதே மாதிரி. மூன்றாவது ப. இந்த ப எப்படின்னா
தமிழ்ல இப்படி ஐ எழுதுறோம் இல்லையா, இதோட மேல் பகுதி மட்டும் நமக்கு எடுத்துக்கணும். எப்படின்னா இப்படி போட்டுட்டு எகைன் இப்படி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு படுக்கை வசக்கோடு, ஒரு செங்குத்து கோடு. ஸோ இது ப. மூன்றாவது ப பார்த்தாச்சு. நான்காவது ப. லக்ஷ்மிக்கு வர்ற லா மாதிரி எழுதிக்கணும் முதல்ல இப்படி. அடுத்ததாக இந்த க போட்டோம், க வரிசையில மூன்றாவது க. அதே மாதிரி இந்த லக்ஷ்மிக்கு வர்ற லாவை அப்படி கொண்டு வந்து இப்படி முடிக்கணும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நான்காவது ப அப்படி போனோம்னா லக்ஷ்மிக்கு வர லா மாதிரி போட்டு அப்படி வளைச்சு மூன்றாவது க அது மாதிரி போட்டேன்னா பா. அடுத்து மா. நம்ம யானை பிளிரும் பொழுது தும்பிக்கையை தூக்கிட்டு அப்படி பிளிரும், அது மாதிரி இருக்கும் வடிவம். ஸோ மா. ப ப ப ப மா. ஸோ இது வரைக்கும் க ச ட த ப ஆகிய 5 வரிசைகளை பார்த்துட்டோம். இனிமே சிங்கிள் சவுண்ட் இருக்கிற அந்த வார்த்தைகளும் எழுத்துக்களை பார்க்கலாம். யா தமிழ்ல வர்ற அதே எழுத்து வடிவம் யா. அடுத்து ர. நெடில் ஈ போட்டோம். இந்த நெடில் ஈல வந்து ஒரு எழுத்துக்கு முன்பாக ஒரு வட்டம், எழுத்தை தொடர்ந்து ஒரு வட்டம் வந்திருக்கும். ஸோ அது இல்லாம போட்டேன்னா ர. ய ர லா. ஒரு டபிள்யூ மாதிரி போட்டு அதை ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு முடிக்கணும். லா. வா. தமிழ்ல இருக்கிற அதே எழுத்து தான் வா. யாரா லா வா. அடுத்து ஷா. ஷா ஒரு ஹஸ்கி சவுண்டோட சொல்லணும். ஷா. மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். ஒரு யூ மாதிரி போட்டுக்கணும். இங்க எழுதுறேன். ஒரு யூ மாதிரி போடணும். மேல ஒரு படுக்கை வசக்கோடு. மறுபடியும் இந்த யூவை வந்து உள்பக்கமா முடிக்கணும். ஷா. யாரா லாவா ஷா. அடுத்து ஷா. எஸ்ஹெச்ஏ ஷா. எஸ்ஹெச்ஏ ஷா. இந்த எழுத்து நம்ம பயன்படுத்தின்னு தான் இருக்கோம் தமிழ்ல. ஷா. அடுத்து சரஸ்வதி சா. ஸோ அந்த சா இந்த சா இதற்கு வித்தியாசம் இருக்கிறதுனால மேல ஒரு அடையாள குறியீடு போட்டுக்கிறேன். சரஸ்வதி சா. அத சிவன் சான்னு சொல்றோம், இத சரஸ்வதி சான்னு சொல்றோம். சா. அடுத்து ஹா. இந்த ஹா வந்து நம்ம தமிழ்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். ஹரிஹரன் அப்படின்னு எழுதும்பொழுது ஹா. அடுத்து லா. மறுபடி லா. இது வந்து தேர்டு பா மாதிரி போட்டுட்டு இந்த வெர்டிக்கல் லைன் போட்டேன்னா பா. இது போடாம விட்டோம்னா லா. ஸோ இதோட உச்சரிப்பை நான் மறுபடியும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். யா தமிழ்ல நம்ம இந்த யா இந்த வடிவத்தை தான் பயன்படுத்துறோம். இதே சப்தம் தான். யா ர லா. இந்த லா வந்து லக்ஷ்மிக்கு வரல. லக்ஷ்மிக்கு வரல. யாரா லா. வா தமிழ்ல வருது. அதே எழுத்து அதே சப்தம் வா. ஷா. இந்த ஷாங்கிறத வந்து ஒரு ஹஸ்கி சவுண்டோட சொல்லணும். ஷா. என்ன கவனிங்க. ஷா. அடுத்து நம்ம தமிழ்ல ழா வந்து நாக்க மடக்கி சொல்லுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இந்த எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஷா அப்படின்னு சொல்லணும். நாக்க மடக்கி ஷான்னு சொல்லணும். இது வந்து நார்மலா ஷான்னு சொல்லணும். அதை வந்து ஷான்னு சொன்னோம். இதை வந்து சரஸ்வதி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அந்த உச்சரிப்பு ஷ. அடுத்து ஹா.
ஹரிஹரன். அடுத்து லா. ஸோ யாரா லாவா சாஷா சாஹா லா. ஸோ இப்ப வெஞ்சன அக்ஷரம் நம்ம 34 சப்தங்களும் அதற்குண்டான எழுத்து வடிவங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நல்லபடியா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப்ல வரிசையா நம்ம டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரெகுலரா முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ கண்டிப்பா பதிவு பண்ணிடுவோம். அதனால அவசியம் எல்லாரும் நம்ம கிரந்தாட்சர சமஸ்கிருதத்தை நல்லபடியா படிங்க, ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் தேவநாகரி சமஸ்கிருதமும் நம்ம பதிவு பண்ணலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதுவும் பண்ண போறோம். ஸோ நீங்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் மற்ற சேனல் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது, ஒரு எஜுகேஷன் சேனல்ங்கிறதுனால நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கும் அது வியூஸ் நிறைய வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொளியில நம்ம அவசியம் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். அடுத்த பாடம் வடிவ ஒற்றுமை கொண்ட எழுத்துக்கள். அது என்ன வடிவ ஒற்றுமை கொண்ட எழுத்துக்கள்? நம்ம இதுவரைக்கும் நம்ம ஸ்வர அக்ஷரம் வெஞ்சன அக்ஷரம் ரெண்டும் பார்த்தோம். இந்த எழுத்துக்கள்ல ஒரே மாதிரி சிமிலாரிட்டி வடிவம் ஒற்றுமையா இருக்கு பார்த்தா, அந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம தனியே தொகுத்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அதை நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு அடுத்து வர்க்காட்சரம்னு தொடர்ந்து நம்ம காணொளிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்போம். இலக்கணங்கள் கூட நம்ம கிரந்தாட்சர வடிவத்துல நம்ம இலக்கண பாடத்தையும் பதிவு பண்ண உத்தேசிச்சிருக்கோம். கண்டிப்பா அதெல்லாமும் செய்ய போறோம். அதனால நீங்க ஆதரவு கொடுத்தாக்க தான் நமக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம காணொளிகளை பாருங்க. தன்யவாதக புனர்விலாமக.